ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பசலைக்கீரையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இனி சாப்பிட்றத தவிர்க்கவே மாட்டீங்க. அப்படி என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வாழ்க்கையில் இயற்கை நமக்கு பல அற்புதங்களை தந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் முக்கியமானது. அப்படியான உணவுப் பொருட்களில் ஒன்று தான் பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரையில் கிடைக்கக்கூடிய எண்ணற்ற சத்துக்கள் இருக்குல்ல, இது நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அப்படியே நமக்கு கொடுக்குது. நம்ம சந்திக்கிற பல நோய்களுக்கு மருந்தாகவும் இந்த பசலைக்கீரை இருக்கு. இந்த கீரையை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். அப்படி ஒரு சிறப்பான உணவுப் பொருளாக கூட இந்த பசலைக்கீரை இருக்கு. பசலைக்கீரை சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல பசலைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பசலைக்கீரை இருக்குல்ல, இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டதா இருக்கிறதுனால அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வர்றதன் மூலமா நம்மளோட ஆரோக்கியத்தை அதை அதிகரிக்க செய்யும். பசலைக்கீரையில விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் இ இது மாதிரியான சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கு. பல நோய் தொற்றுக்கள், சுவாச கோளாறு, சிறுநீரக பாதை தொற்று இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது பசலைக்கீரையை சமைச்சு சாப்பிட்றது நல்லது. சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல பசலைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, கனிம சத்துக்கள்லாம் சரும ஆரோக்கியத்துக்கு நன்மை சேர்க்கக்கூடியதாக இருக்கு. சருமத்தில் வரும்ல அந்த வறட்சி, முகப்பரு, சுருக்கங்கள் இது மாதிரியான சரும பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு விடுதலை தருது. இதனால ரொம்ப நாட்களுக்கு இளமையான தோற்றத்தோடு இருக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல பசலைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பசலைக்கீரையில் குறைந்த கலோரிகள் இருக்கிறதுனால உடல் எடையை கட்டுக்குள் வைக்க உதவுது. அதே போல அதிக நியூட்ரியன்ஸ், உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான கொழுப்பு இந்த கீரையில் இருக்கு. அதனால இது சாப்பிட்றதுக்கு ஒரு சிறந்த கீரை அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசலைக்கீரை உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். எலும்புகள், பற்களோட ஆரோக்கியத்துக்கு பசலைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பசலைக்கீரையில சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்கிறதுனால எலும்புகள், பற்களை வலிமைப்படுத்த உதவுது. இதுல இருக்கக்கூடிய விட்டமின் கே இருக்குல்ல, இது எலும்புகளோட அடர்த்தியை அதிகரிக்க செஞ்சு எலும்புக்கு வலிமை தரக்கூடியதா இருக்கு. நம்ம உடம்புல பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக கூட இந்த பசலைக்கீரை பயன்படுது. நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தை கொடுக்கறதுல பசலைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மலச்சிக்கல், வயிறு வீக்கம், நீர்க்கடுப்பு, நீரடைப்பு, வெள்ளைப்படுதல் இது மாதிரியான நோய்களுக்கு பசலைக்கீரை சிறந்த மருத்துவ பொருளாக இருக்கு. ஏன்னா பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்படக்கூட உதவுது. அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை தணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கீரை பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். மார்பக புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை கூட இந்த பசலைக்கீரையில் இருக்கு. புரோஸ்டேட் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல பசலைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பசலைக்கீரை இருக்குல்ல, இது புரோஸ்டேட் புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுல சிறந்த கீரை அப்படின்னு சொல்லலாம். பசலைக்கீரையில இரும்பு சத்து இருக்கிறதுனால இதை சாப்பிட்றப்ப இரத்த சோகையிலிருந்து முற்றிலும் நம்ம விடுபடலாம். அது மட்டும் இல்லாம இரத்த அழுத்தம், இதய நோயாளிகளுக்கு பசலைக்கீரை ஒரு சிறப்பான உணவுப் பொருள் தான். இந்த வீடியோவில் பசலைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் பசலைக்கீரையை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.